மக்களே, இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். ஒரு மணி ஹெஸ்ட்டுக்கு ஈக்குவலான படம். உங்களால் யார் தீஃப்னு கண்டே பிடிக்க முடியாது. வேணால் படத்தோட ஸ்டார்டிங்லேயே கெஸ் பண்ணுங்கள், பட் லாஸ்ட்டு தப்பாக தான் இருக்கும். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளைட்டை காமிக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து மலேசியா ஃப்ளைட்டு கிளம்புறதை காமிக்கிறாங்க. ஸோ ஒரு முஸ்லீம் பையன் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கான். ப்ரே பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண போகிறாங்க அவங்க தான். ஸோ எதுக்காக ஹைஜாக் பண்ண போகிறாங்கன்றது லேட்டாக தான் மூவி. இந்த மூவியோட பேர் வந்து சோர் நிக்கல் கி பாகா. ஸோ சூப்பராக இருக்கும், வாங்க மூவிக்குள்ளே போகலாம். ஸோ ஹீரோ வந்து ரொம்ப அடிபட்டுருப்பாரு. எதனால ஏன்னு காமிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட் யாரெல்லாம் ஏறாங்கன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அதே ஃப்ளைட்டில் வந்து ஏர் ஹோஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ஹைஜாக் பண்ணுற ஃப்ளைட்டோட ஏர் ஹோஸ்ட்டாகவும் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா போர்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துடுது. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கன்றது ஞாபகம் வந்துடுது. ஸோ 8 months பேக்குன்னு சொல்லி 8 months பேக் வந்து நம்ம ஹீரோ வந்து அதே ஃப்ளைட்டில் வராங்க. ஸோ அப்போ வந்து இவங்க ஏர் ஹோஸ்ட்டாக வராங்க. ஸோ அவர் வந்து நான்வெஜ் வந்து ஆர்டர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நான்வெஜ் ஃபுட்டு வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆனால் நீங்கள் நான்வெஜ் கொண்டு வந்துருக்கீங்க, எனக்கு வேணாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை சார், நான் உங்கள் அதை செக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் என்ன டிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது அவங்கள்ட்ட நான்வெஜ்ஜுன்னு டிக் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு அப்போ சாப்பாடு வேணாம், நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ஒரு பேசஞ்சர் சாப்பிடாமல் இருப்பானேன்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபுட்டை வந்து அவருக்கு கொடுத்துட்டு இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டே வந்து அவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிரும் ஹீரோயின் மேலே. ஸோ கிளம்பும்போது வந்து நம்ம வேணால் இன்றைக்கி நைட் எங்கேயாச்சும் வெளியே மீட் பண்ணலாமா, வெளியே எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஆல்ரெடி நிறைய பிளான்ஸ் இருக்குது சார், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதை அப்படியே கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. நைட்டே என்ன நடக்கும்னா, ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பப்பில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த பப்லேயே அந்த ஹீரோவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பார். ஸோ ஆப்போசிட்டில் தான் 2 பேர் இருப்பாங்க. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து இவர் தானே அது கல்ல பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும். பட் ஹீரோயின் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து பேசுவார், இது என்ன டெஸ்டினியா, நம்ம 2 பேர் மீட் பண்ணிகிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. டெஸ்டினிலாம் ஒன்றும் இல்லை, கிளம்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பார்த்தா போகிற வழியிலே வந்து கார் பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ இவர் தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு இவங்களும் அவங்க ஃப்ளாட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புவார். ஸோ உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா, இல்லை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்புறம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேர் பேசி நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது யாருன்னு லவ்ன்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே லவ் பாண்ட் க்ரியேட் ஆயிரும். 2 பேரும் அடிக்கடி பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் மேக் பண்ணி இப்போ 2 பேர் நல்ல லவ்வர்ஸாக மாறிடுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு தாத்தா வந்து எனக்கு ரொம்ப ஹாட் வாட்டர் வேணும், இதில் ஹாட் வாட்டர் பத்தில் எனக்கு ரொம்ப சூடாக வேணும், நான் அப்படி தான் எப்பயும் குடிப்பேன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஏர் ஹோஸ்டர். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க, அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோவை வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே திருப்பி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ என்னென்னா ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை ஹீரோட்ட சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வி ஆர் கோயிங் டு பி அ ஃபேமிலி, நம்ம இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், இதுதான் ரைட் டைம், நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க, அதுக்குள்ளே ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார், இல்லை இது வந்து நம்ம குழந்தை, இதை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணலாம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே அவுட்டிங் போவாங்க. அப்போ பார்த்தா ஹீரோ வந்து யாரோ துரத்திட்டே வருவாங்க. ஒரு 2 பாடி பில்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. வந்து ஹீரோவை வர சொல்லுவாங்க. வந்து அங்கே போய் பேசிகிட்டு இருப்பாரு தனியாக. அவங்க வந்து ரொம்ப ஷவுட் பண்ணி கத்திட்டு இருப்பாரு, திட்டிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து ஏதோ பெக் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. ஹீரோயின் வந்து என்ன நடந்துச்சு சொல்லு, எதுக்கு அவங்க எல்லோரும் ஒன்று பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க, வாட் ஹேப்பண்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைமண்ட் கடையில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாரு. அப்போது வந்து இவரோட கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்த யாரோ வந்து டைமண்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, திருடிடுவாங்க. பட் அது இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றனால அந்த கடை ஓனர் வந்து இந்த மாதிரி அடியால் வச்சு இவன்ட்ட எப்படியாச்சும் அதுக்குரிய பணம் இல்லை என் டைமண்ட் வேணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது சம்திங் 20 crores. ஸோ அது வந்து இவனால் பரட்ட முடியாது, நான் எப்படியாச்சும் தந்துடுறேன், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்றேன், ஸோ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சவுதி அரேபியாவில் வந்து ஒரு பெரிய ஷேக் கிட்ட வந்து அவரும் வந்து டைமண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர், இல்லீகலாகவும் லீகலாகவும். ஸோ நிறைய கோடின்ற போது இல்லீகலாகவும் நிறைய பேருக்கு விற்றுருக்காரு. ஸோ அதுலேருந்து ஒரு டைமண்ட் 200 crores ஒரு டைமண்டை வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எப்படியாச்சும் திருடி என்கிட்ட வந்து கொடுன்ற மாதிரி, அதுக்கு நீ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நான் அந்த பிரச்சனையிலேருந்து ஒன்று ரிலீஸ் பண்ணிடுறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவன் ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டான்.
ஸோ இந்த எந்த விஷயமுமே வந்து லவருக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுட்டு தான் நீ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறியா? எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணாம், நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். நீ எத்தனை நாள் என்கிட்ட கேட்டிருக்க அந்த கழுத்தில் இருந்த ஸ்கார் என்னன்னு கேட்டுகிட்டே இருப்பேல, ஸோ இப்போ என்னன்றதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறாங்க, அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி வந்து எங்கேயோ வந்து ராபரி இந்த மாதிரி பெரிய கேங்ஸ்டர் பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எதிரிக்கிட்டேருந்து ஓடும்போது வந்து அவங்க அப்பாவை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் இருந்து ஏதோ ஒரு புல்லட் வந்து இந்த சைடு வந்து அவங்க மேலேயும் பட்டுரும். அந்த ஆப்ரேஷன் தான் இந்த ஸ்காருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படியாச்சும் மீண்டு வரணும்னா நான் என் ஃபேமிலி, எங்கள் அப்பா இருந்துட்டாரு, நான் எங்கள் அண்ணன் ஃபேமிலியெலாம் விட்டுட்டு நான் இங்கே வந்து தனியாக வந்து படித்து நான் இந்த மாதிரி இந்த வேலையில் சேர்ந்து இப்போ தான் நான் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இந்த லைஃப் என் குழந்தைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் தள்ளி வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். என் லைஃப்பில் இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். திருப்பி நீ இதுக்குள்ளே இழுத்து விட பார்க்குற, இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சால்வ் பண்ணு, நம்ம நியூ லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கணும், என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாது, நம்ம குழந்தை சேஃபாக தான் இருக்கும், நீ இதெல்லாம் யோசிக்காத, நம்ம வந்து நம்ம லைஃப்பை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாட்கள் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டில் காமிச்சிட்ருக்காங்க. ப்ரெசென்ட்டில் எல்லாருமே ஏறி உட்காந்துருவாங்க, ஹீரோயும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன குழந்தை வந்து அழுதுட்ருக்கோம். ஸோ திருப்பி வந்து ஃப்ளாஷ்பேக்கை காமிப்பாங்க. என்னென்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்கல்ல. ஸோ இப்போ வந்து குழந்தைக்காக ஷாப்பிங் போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 2 பாடி பில்டர்ஸாக வந்து துரத்திக்கிட்டே ஓடி வருவாங்க. ஹீரோவை பார்த்துட்டு வேகமாக வந்து இவளை கூட்டிகிட்டு வேகமாக ஓடுவாங்க. அப்படி கூட்டிகிட்டு ஓடும்போது வந்து ஹீரோவை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி ஃபைட்ஸ்லாம் நடக்கும். ஃபைட்டு நடுவில் வந்து இவளையும் கீழே தள்ளி விட்டு இவளுக்கு அபார்ஷன் ஆயிரும். ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இவள் ரொம்ப அழுதுட்டுருப்பா. ஸோ இனி நம்ம லைஃபே அவ்வளோதான், சாரி அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஹீரோயின் வந்து இப்போ என்ன அவங்களுக்கு அதை வந்து திருடி தந்துட்டோம்னா நம்மளை இந்த இதுலேருந்து பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகிடலாம்ல, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம அதை எப்படியாச்சும் திருடிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது திருடுறது. நிறைய வந்து செக்யூரிட்டி ரீசன் இருக்குது. அதை வாங்க போகிறது வந்து இந்தியன் ஹோம் மினிஸ்டர் தான் அதை வாங்க போகிறாரு. 200 crores டைமண்டை வந்து இல்லீகலாக வாங்கி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா ஹோம் மினிஸ்டரும் பிஏவும் வந்து ஷேக்கை மீட் பண்ணி டைமண்டை வந்து ஃபோன் கேஸில் வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ பதிச்சு அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஒரு கோடு நம்பரும் செட் பண்ணிடுறாங்க. அதை போட்டால் தான் ஓப்பன் ஆகும். ஒருவேளை ஒன் டைமே ராங்காக வந்து போட்டாங்கன்னா பஸர் வந்து எனக்கும் வந்துடும், உங்களுக்கும் வந்துடும். இதை வந்து ஃப்ளைட் மூலியமாக தான் வந்து கடத்த போகிறோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃப்ளைட்டில் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் இந்த ஃபோனுக்கு இருக்குது. ஸோ இந்த எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு இது மூவ் ஆச்சுன்னா, நம்ம லொக்கேஷன் விட்டு மூவ் ஆச்சுனாலும் என் ஃபோனுக்கு வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். ஸோ இது ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிடலாம். அதனால திருட்டு போயிடாது. ஒன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆன பிறகும் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸாக கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படியாச்சும் தூக்கிடலான்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது பிஏவும் நிறைய கொஷின் கேட்பாரு. அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி ஓகே இது கரெக்டு தான், இதை நம்ம பண்ணலான்ற மாதிரி அந்த வேலையில் இறங்கிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பிஏவை மீட் பண்ணி அவர் வந்து வெளியே அவுட்டிங் கூட்டு போய் என்ஜாய் பண்ணி விடுறாரு. ஸோ என்ஜாய் பண்ணும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் வேணும்னா நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு தான் அவர்கிட்ட இப்படி கொஞ்சம் சம்பளத்துக்கே வேலை பார்ப்பீங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணாலுமே உங்களுக்கு அந்த மந்த்லி சேலரி தான். பட் நீங்கள் ஏன் கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் பெருசாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிஏ வந்து ஒத்துக்கல. பட் அப்புறம் இவன் சொன்ன ஐடியாவை யோசிச்சு பார்த்துட்டு ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எனக்கும் ஷேர் 50-50 வேணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் பிளான் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த டைமண்டை வந்து இப்போ ஹீரோ வந்து எப்படியாச்சும் கடத்தணும். இதான் ஹீரோவும் ஹீரோயினோட பிளானுமே இதுதான், டைமண்டை எப்படியாச்சும் திருடணும். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வந்து ஷேக் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். அவனுமே வந்து ஹீரோவோட ஆள் தான். ஸோ கொண்டு வந்த பிறகும் ஃப்ளைட்டில் மேலே பறக்கும்போது வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒர்க் ஆகாது, ஏன்னா சிக்னல் இல்லாமல். ஸோ கீழே ஒன்ஸ் வந்து ஏறும்போதும் அப்புறம் இறங்கும் போது மட்டும்தான் ஜிபிஎஸ் ட்ராக்கர் பண்ண முடியும். அப்புறம் கீழே இறங்கின அப்புறம் தான் ஜிபிஎஸ் ஒர்க் ஆகும். ரொம்ப ஹைட்டில் பறக்கும்போது ஒர்க் ஆகாது. இதை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் கொடுத்ததை மாற்றிட்டு நம்ம லோக்கலில் வச்சுருவோம், இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் வந்து இதை வாங்கிட்டு போயிட்டு எங்கேயோ நடுவில் மாறிடுச்சுன்னு சொல்லிடுங்க, நம்ம 2 பேரும் வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கும் இதில் தப்பு இருக்காது, எங்களுக்கும் இதில் தப்பு இருக்காது, நடுவில் வேறு யாரோ வந்து பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நம்ம காமிச்சிருவோம் அப்படின்ற. இல்லாட்டினா இங்கே வந்து யாரோ எடுத்துட்டாங்க, நீங்கள் வைக்கும் போதே ஷேக் வைக்கும் போதே மாற்றி வச்சுட்டாரு போல் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகிடலான்ற மாதிரி பக்காவாக பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு. இதுக்கு ஹோம் மினிஸ்டர் பியும் சப்போர்ட்டில் இருக்கார். ஸோ இதுதான் இப்போ நடக்க போகுது.
இப்போ பிளான்லாம் ஸ்மூத்தாக போட்டாங்க, இதை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறான்றனால கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களா செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதாவது நம்ம ஷேக் அனுப்பிவிட்ட வந்து ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க வந்து இப்போ ஆள் மாற்றிட்டாங்க. ஸோ ஏற்கனவே பேசி வச்சவன்ல இப்போ புதுசாக ஒருத்தனை அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ அவன் யாருன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ பிளானில் பெரிய சொதப்பல், எப்படி இதை வந்து மாற்ற போகிறோம், எவனே தெரியாது, எவன்கிட்ட ஃபோன் இருக்குன்னு தெரியாது, டைமண்ட் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஆள் மாறிட்டான், இப்போ என்ன பண்ணுறது, பிளானை கேன்சல் பண்ணிடலாமா, இல்லை இதுதான் நம்ம கடைசி சான்ஸ், இதை விட்டால் நம்ம லைஃப்பை வாழவே முடியாது, எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்னா ஃப்ளைட்டில் அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான், தண்ணி கூட குடிக்க மாட்டான், ஏதாச்சும் ஏன்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் அவனுக்கும் சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ ஏதாச்சும் கொடுத்து கலந்து அவனை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இறங்குற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட வாங்கி குடிக்கக்கூடாதுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. நீ ஒவ்வொருத்தவங்ககிட்ட போய் தண்ணி வேணுமா இல்லை ஃபுட் வேணுமான்னு கேளு, யார் வந்து எதுவுமே வேணாம் சொல்கிறாங்களோ அவன் தான் வந்து இந்த டைமண்டில் வச்சுருக்கவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோ. ஸோ ஹீரோயினும் ஒருத்தவங்களா போய் கேட்கும்போது ஒருத்த மட்டும் எதுவுமே வேணான்னு எப்போ கேட்டாலும் சொல்லுவான். ஸோ அவன் தான் அந்த ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இப்போ அவன்கிட்டேருந்து எப்படி எடுக்கிறது, அதுதான் வந்து பெரிய டாஸ்கே. ஹீரோயின் கிட்ட போய் நீ அவனை வந்து எப்படியாச்சும் திசை திருப்பி அனுப்பிச்சி விட்டுரு, ஸோ அவனை எப்படியாச்சும் அவன் பிளேஸ்லேருந்து எந்திரிக்க வை, ஒரு 5 மினிட்ஸ் நான் அதுக்குள்ளே போய் அவன் பேக்லேருந்து நான் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், குட்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹீரோயின் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்டை கொண்டுகிட்டே போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ட்ரிங்க்ஸை வந்து பாஸ் பண்ணும்போது இவர் மேலே வந்து ஊற்றி விட்ருவா, அவள் கீழே சாய்ச்சி விட்ருவா வேணும்னு. ஸோ அவன் வாஷ்ரூமுக்கு எந்திரிச்சு வேகமாக விடுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போய் நிற்பார். ஸோ கரெக்டாக போய் நிற்கும் போது ஃப்ளைட் ஹைஜாக்கர்ஸ் வந்து எந்திரிச்சு ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹைஜாக் பண்ணிட்டோம் ஃப்ளைட்டை, எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்க, இல்லாட்டி ஷூட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னோட புது பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் முன்னாடி வந்து உட்காந்து அவங்க சீட்டில் வந்து உட்கார சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் வந்து அங்கே போயிட்டு திருப்பி வந்து அவனோட சீட்டில் உட்காந்துருவான். முன்னாடி அசம்பிள் பண்ணிட்டாங்க, பின்னாடி இருக்க எல்லோரும் வந்து முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. மார்ஷல், அதாவது எல்லா ஃப்ளைட்டுக்கும் ஒரு ஏர் மார்ஷல் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கன் வச்சுருப்பாங்க. ஸோ அவரை வந்து யாருன்னு கேட்டு அவரோட கையையும் கட்டி வச்சிடுறாங்க. ஸோ அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல், கன்னை எடுக்க முடியாமல் அவரும் உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் முடிச்சிட்ருப்பாங்க. ஃப்ளைட்டை வந்து அப்படியே கல்லுக்கு வந்து இறக்குங்க, அங்கே போய் ட்ராப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ தீவிரவாதிகளாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹெட்டு வந்து பாகிஸ்தானியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணாதான் வந்து நாங்கள் இந்த ஹைஜாக்கை ஸ்டாப் பண்ணுவோம், இல்லாட்டின்னா நீங்கள் இங்கே போகிற உயிருக்கு ஏன் நாங்கள் பொறுப்பில்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கல்லுக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹோம் மினிஸ்டருக்கு கால் போகுது, அப்புறம் டெபுட்டி சீஃப் ஏர் மார்ஷல் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ கால் போயிடுது. ஸோ எல்லோரும் கல்லூரில் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து அவர் வந்து தீவிரவாதியமாக வேணாம், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், நாட்டு சுதந்திரத்துக்காக போராடணும், அமைதியை நிலைநாட்டணுன்ற நோக்கத்தோடு இருப்பார். ஸோ அவரை ரிலீஸ் பண்ணால் தான் வந்து நாங்கள் வந்து இந்த இதை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவருக்கே ஒன்றும் புரியாது, என்ன யாருடா அப்படி ரிலீஸ் பண்ண சொல்கிறது, நான் வந்து தீவிரவாதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, என்னை வச்சு யார் இப்படி பண்ணுறது, ஒருவேளை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்படி போய் சொல்கிறீங்களா அப்படி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, உங்கள் ஆளுங்க தான் அப்படி சொல்லி போலீஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ ஃப்ளைட் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்து பைலட் கிட்ட பேசிகிட்டு இருக்க கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அப்படியே குனிஞ்சு அந்த ஏற்கனவே யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறானோ அந்த ஆள்கிட்ட போய் அவனோட பேக்கில் இருக்கிற பாஸ்வேர்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுவான். ஸோ ஓப்பன் பண்ணி கரெக்டாக வைக்கும் போது ஏன்டா இங்கே இத்தனை பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ என்னடா உன் பேக் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹைஜாக்கர்ஸ் வந்து அவனை அடின்னு அடித்து திருப்பி அவனோட பிளேஸ்க்கு போய் உட்கார சொல்லிடுவாங்க. ரொம்ப ப்ளீட் ஆகும். ஸோ ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போவான். டேய் உயிரை விட அது ரொம்ப முக்கியமாக, வீடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் பாஸ்வேர்ட் போட்டு, ஸோ நீ எப்படியாச்சும் போய் எடுத்துட்டு மட்டும் நீ வந்துடு, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோயின் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, நம்ம லைஃபே போயிடும், ப்ளீஸ் நீ கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, இதுக்கு மேலே நம்மகிட்ட லைஃபே இல்லை, இந்த சான்ஸை விட்டா நீ எப்படியாச்சும் அந்த ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு, அதுக்குள்ளே டம்மியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லி வச்சுப்பாங்க. இது வந்து இந்த பாகிஸ்தானி தீஃபை வந்து எப்படியாச்சும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹைஜாக்கர்ஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ், ஹோம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து ரெடி ஆகிடுவாங்க. ஸோ இதை மீடியாவுக்கும் சொல்லி இது எல்லாமே சுகமாக முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிஏ வந்து இப்போ நேரடியாக வந்து அங்கே போய் சொல்லிடுவாங்க, ஹைஜாக் பண்ண ஏரோப்ளேன் இருக்க இடத்துக்கு போக சொல்லிடுவாங்க. பிஏக்கு ஒன்றும் புரியாது, ஐயோ நம்ம வேறு அப்படி நடுவில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோமே, இது தெரிஞ்சு அதுக்கு மேலே பெரிய ஆபத்தாயிரும், நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு போக மாட்டா, அந்த பிளேஸில் போய் ஃபோன் எடுக்க மாட்டா. இப்போ ஹீரோ என்ன ப்ளே பண்ணுவான்னா, அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ப்ளே பண்ணுவான். இன்ஹேலர் என் பேக்கில் இருக்குது, அதை எடுக்கணுன்ற மாதிரி சைகையிலே சொல்லுவான். ஸோ அந்த ஹைஜாக்கரும் சரி போய் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கூட வந்து நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள், எல்லாம் நீ போவேன்னா அவனை போய் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போய் எடுத்துகிட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன்கிட்ட உள்ள டம்மி ஃபோனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உண்மையான ஒரிஜினல் ஃபோனை எடுத்து அவன் வச்சுக்குவான் அவனோட பேக்கில். ஸோ இப்போ வந்து ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு, ஒரிஜினல் டைமண்ட் வந்து ஹீரோ கிட்ட வந்துடும். ஹைஜாக்கை பார்த்துருவான்,
பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னும்போது ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் நார்மலாக பேசிகிட்டு இருப்பான். நீ மூச்சு தானே இழுத்துட்டு இருந்த, இப்போ என்ன நீ நார்மலாக பேசுகிற, என்னது இது அப்படின்னு சொல்லும்போது டைமண்டை பார்த்துருவான் ஹைஜாக்கர். ஓ, ஃப்ளைட்டில் இந்த வேலை வேறு நடக்குதா அப்படின்ற மாதிரி அவன் கூட வந்த ஹைஜாக்கரை கத்திட்டு இருப்பான். டே இங்கே வந்து பாரு என்ன பண்ணுறான்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே வந்து இவனை நல்லா அடித்து கீழே தள்ளி விட்டுருவான். ஸோ அடுத்த ஹைஜாக்கரும் வந்து இவன் கூட வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு இவனை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெஸ்ட் ரூமில் வந்து இவனை வந்து பாம்பு செட் பண்ணி, ஃபோனில் வந்து பாம்பு இருக்கும், ஸோ அதை செட் பண்ணி இவனை கட்டி போட்டு உள்ளே வச்சுருவாங்க. ஸோ இப்போ டைமண்ட் வந்து இவன் பேக்குள்ளே வந்துடுச்சு. இவன் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஹீரோயின்ட்ட. ப்ளஸ் இவனை வந்து பாம்பை வச்சு கட்டி ரெஸ்ட் ரூமில் வந்து செட் பண்ணிடுவாங்க. நாங்கள் என்ன பாம்பு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜாக்கர் வெளியே வருவாங்க. அதுக்குள்ளே ஏர் மார்ஷல் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து கையை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கன் எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஹைஜாக்கரை வந்து நம்ம ஹீரோவே அடிச்சு போட்டுருவாங்க. ஸோ 3 பேரையும் வந்து 3 பேர்த்தையும் ஷூட் பண்ணி எல்லாருமே படுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து ஹைஜாக் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏர் மார்ஷல் வந்து நம்ம பைலட் கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் ஹைஜாக்கர்ஸை ஷூட் பண்ணிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்கிட்ட இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஹைஜாக்கர்ஸ்லாம் நம்ம ஏர் மார்ஷல் ஷூட் பண்ணிட்டாரு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ ப்ராப்ளம் சால்வ்டு, இந்த தீவை வந்து திருப்பி நம்ம இதுக்கே கூப்பிட்டு போயிருங்க ஜெயிலுக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வந்து கீழே வேகமாக இறங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் மட்டும் பாம்பு செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஓகே பாம்ஸ் கடை வந்து ரெடி பண்ணிடலாம், மற்றவங்களாம் சேஃபாக இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே சேஃபாக இறங்கிடுறாங்க. லாஸ்ட்டாக ஹீரோயின் மட்டும் இல்லை, நான் அவர் வந்தால் தான் வருவேன், எனக்கு எல்லா பேசஞ்சரோட உயிர் முக்கியம், லாஸ்ட் பேசஞ்சர் வர வரைக்கும் நான் இங்கே தான் நிற்பேன், அவர் எப்படியாச்சும் இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கன்னு கத்துறாங்க. ஹீரோயின் வரமாட்டாங்க. ஸோ பாம்பு ஸ்குவாட் வந்து செக் பண்ணிவிட்டு அது ஒரு டம்மி பாம், ஸோ பாம்பே இருக்காது, சும்மா அவனை ஏமாத்துறதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ டம்மி பாம், இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் இப்போ இறங்கி வராரு. ஸோ அவரோட பேக்கில் டைமண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஹோம் மினிஸ்டரோட பிஏ வந்து எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொடுத்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. போய் எல்லோரும் சாப்பிடுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஹீரோவுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் வந்து சேஃபாக லேண்ட் ஆகிட்டாரு. ஸோ லேண்ட் ஆகிட்டு ஃபோனை வந்த உடனே பிஏ கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டுறாரு. சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரியல் ப்ராப்ளமே இங்கே தான் ஆரம்பிக்குது. என்னென்னா இப்போ வந்து போலீஸ்லாம் போய் ஹைஜாக்கர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடும் போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ளைட்டே க்ளீனாக இருக்கும். என்னென்னு ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பேசஞ்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஏர் மார்ஷல் வந்து அவரை ஷூட் பண்ணார், நாங்கள் பார்த்தோம், அவங்க கீழே தான் கிடந்தாங்க, அங்கே தான் பிளட்டோட அப்படின்றாங்க. பட் அங்கே ஒருத்தர் கூட இல்லை, பிளட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நீட்டாக இருக்குது அப்படின்ற போது தான் தெரிய வருது பேசஞ்சராக வந்து எந்திரிச்சு போயிட்டாங்கன்றது. ஏர் மார்ஷலும் உண்மையான ஆளில் அவங்க கூட வந்த ஆளுன்னு இப்போ தான் புரிய வருது. ஸோ கதையே இங்கே தான் ஆரம்பிக்குது. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. டெபுட்டி ராஃப் சீஃப் வந்து இப்போ கேட்டுட்ருக்காங்க, யார் மார்ஷல் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தர் தான் வந்து நான் தான் ஏர் மார்ஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நினச்சி சொல்லுங்கன்னும் போது எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் நல்லா தூங்கிட்டேன், என்னை கடைசியாக வந்து ஹைஜாக் பண்ணி லாஸ்ட்டாக இறங்கும் போது தான் அடித்து என்னை எழுப்பி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி அப்படின்னமோ எனக்கு தெரியல, நான் எப்படி தூங்கினேன்னு, நான் ஃபுல்லாகவே தூங்கிட்டேன், ஹைஜாக் பண்ணது கூட எனக்கு தெரியாதுன்னா பாருங்களேன், நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த பேசஞ்சர் இவர் இல்லை, அவங்க ஏர் மார்ஷலாக வந்து இன்னொருத்தர், இவர் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சைடு என்ன நடக்கும்னா பிஏ வந்து டைமண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது உண்மையான டைமண்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிற நிபுணரை வந்து கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது இது டூப்ளிகேட் டைமண்ட்ஸ், ஒரிஜினல் டைமண்டே கிடையாது, 30 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், இது ஒரிஜினல் கிடையாது, ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ ஹீரோ வந்து நல்லா மாட்டிக்கிட்டாரு பிஏ கிட்ட. என்ன நடந்துச்சு, என்னடா பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்றும் பண்ணல, இது ஒரிஜினல் தான் சொல்லும்போது இல்லை டூப்ளிகேட் எனக்கு தெரியும், அதனால தான் நான் டைமண்ட் எக்ஸ்பர்ட்டே கூப்பிட்டு வந்தேன், நீ செத்த அப்படி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நான் ஒருவேளை ஃப்ராட் பண்ணி உங்களை ஏமாத்துறோம்னா நான் இங்கேயே வந்து நிற்பேன், நான் எப்படி உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு ஓடிட மாட்டேனா அப்படின்னும் போது அப்போ தான் இவர் யோசிக்கிறாரு, ஆமல்ல எனக்கு தெரியாது, எனக்கு ஒரிஜினல் டைமண்ட் வேணும், இல்லாட்டினா நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஸோ ஹீரோவுக்கு ஒன்றும் புரியலை. நடக்குதுன்னா ஹைஜாக்குன்னு ஒன்று நடக்கவே இல்லை, இங்கே வேறு ஏதோ நடந்திருக்கு, ஆனால் அதை ஹைஜாக்குன்ற பேரை யூஸ் பண்ணி வேறு என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிறவன் தான் ஹைஜாக்கும் பண்ணியிருந்திருக்கான், ஸோ அப்படியே பண்ணிவிட்டு மக்களாக கலந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கோவத்தில் இருக்கான். ஹீரோவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து இப்போ கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு, நீ தான் டைமண்ட் கொடுத்துட்டல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அது ஒரிஜினல் டைமண்ட்ஸே இல்லடி அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்ப திட்டுறாரு. அப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கிறாரு. நான் இந்த டைமண்டை கடத்துறதுக்காக தான் உன்னால் லவ் பண்ண மாதிரி நடித்தேன், இல்லாட்டி உன் மூஞ்சியை போய் நல்லா லவ் பண்ணுவேன்னா, சரி இப்போ அதுவும் டூப்ளிகேட் ஆகிடுச்சு, என்னை எவ்வளோ ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் போது நீங்கள் யார் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னு. ஏன்னா இந்த 3 பேர் மட்டும் ஹைஜாக்கர்ஸ் ப்ளஸ் இந்த ஏர் மார்ஷல் மட்டும் கண்டிப்பாக வந்து ஏர் மார்ஷல் உட்காந்துருப்பாரு, ப்ளஸ் ஹைஜாக்கர்ஸ் வந்து யார் பக்கத்துலேயும் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ
யாராச்சும் பார்த்தேன் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ் கவர் பண்ணனால. ஸோ இவங்களை நான் பார்க்கல இந்த ஃப்ளைட்லன்னு யாராச்சும் சொன்னால் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு ஒவ்வொருத்தவங்ககிட்டலாம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்து உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துன்ற அந்த மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ எல்லாரையும் மாற்றி தான் உட்கார வச்சுருப்பாங்க. முன்னாடி வாங்க நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க. ஸோ சீட் வைஸில் உட்காரல, அந்த நேமில் அந்த சீட்லலாம் உட்காரலாம் மாறி தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக மாறி இருக்குது. தேடிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னா பாஸ்ட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது ஹீரோயினை வந்து அந்த பாடி பில்டர்ஸ்ன்னு சொன்னல அவங்க அடிக்கும் போது அவள் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்கள்ட்ட கால் பேசிகிட்டு இருப்பாள். ஸோ அந்த கால் வந்து கட் ஆகிருக்காது. ப்ளஸ் அவங்க அடித்து தூக்கி போட்டு ஃபோன் அந்த சைட் பறந்துடும். இவளோட கால்லாம் எப்போயுமே ஆல்ரெடி ரெக்கார்டிங்ஸில் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நடந்திருக்குன்னா கட்டாக இருந்திருக்காது. ஃபோனில் இருக்கவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவங்களும் கட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னா அந்த கால் ரெக்கார்டிங்ஸை வந்து இப்போ ஹீரோயின் வந்து யதார்த்தமாக கேட்கும்போது கேட்குறான். ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பார். ஏன்டா நீ அவளை அடித்த, அவள் செத்து போயிட்டாங்க, நம்ம பிளான்லாம் சொதப்பிடுமே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இவனும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கானா, என்ன நடக்குதுன்னு சொல்லி புரியாமல் இருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தவன் வந்து இவளை பாதிலே விட்டுட்டு கிளம்பிடுறான். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, நான் போய் அவங்கள பார்த்து வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புவான். ஸோ இவளும் பின்னாடியே போவா. அப்போ தான் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிப்பான். நடக்குதுன்னா இந்த பிளானுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு காரணமே ஹீரோ தான். ஹீரோ வந்து எப்படி இந்த ஃப்ளைட்டில் ஹைஜாக் ஃப்ளைட்டில் வந்து எப்படியாச்சும் இந்த ஜுவல்லை வந்து டைமண்டை வந்து கடத்திடணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டான். ப்ளஸ் இந்த ஃப்ளைட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸ் நம்ம பக்கம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி ஆல்ரெடி பிளான் பண்ணி வேணும்னே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நான் வெஜ்ஜில் ஆர்டர் பண்ணேன், நீங்கள் நான்வெஜ் கொண்டு வந்துட்டீங்க, பார்ட்டி எல்லாமே உன்னோட பிளான் தான். ஸோ வந்து சும்மா டெஸ்டினி மாதிரி மீட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சும்மா போய் எல்லாமே பிளான் பண்ணி ஹீரோயின் வந்து இவன் பக்கம் கொண்டு வந்துட்டு கடைசியில் இவனுக்கு ஒரு பிரச்சனைனா ஹீரோயினே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவன் தான் வந்து கொண்டு வந்திருப்பான் அந்த அளவுக்கு. இப்போ உள்ள அந்த பாடி பில்டர் சொல்லுவாங்க, நீ வந்து குழந்தை அப்படின்னு நீ எவ்வளோ நினச்சிக்கிட்டு இருந்த போச்சு நல்லா மாட்டிக்கிட்டோன்னு பார்த்தியா, உனக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் எஸ்கேப் ஆகிட்ருக்கோம், நீங்கள் அதுக்கு எனக்கு தேங்க்ஸ் தான்டா சொல்லணும், அது எதுக்கிட்ட எங்கள் போட்டு திட்டுற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஆமாம்மா நான் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டேன், எப்படியாச்சும் நான் பிளானை முடிச்சோன்னே இவளை கழட்டி விட்டுறணுன்ற மாதிரி பேசுவாங்க. இதை ஹீரோயின் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க ஹீரோவுக்கு தெரியாமலே. ஸோ நீ ஃப்ளைட்டில் தானே கடத்துன்னு நினைக்கிற, கடைசியில் நீ பாரு அதனாலேயே நீ மாட்டுவேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் இருப்பான்னு சொன்னேன்ல, ராபரி இந்த மாதிரி திருட்டு ஃபைட்டிங் அந்த மாதிரி ஒரு அண்ணன் இருப்பான். ஸோ அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். ஸோ ரொம்ப நாள் வந்து அப்ஸ்காண்ட் ஆகி தனியாக வந்துட்டு இருந்தேன், என்ன திடீர்னு வந்திருக்குன்னு சொல்லும்போது இவன் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இவனை எப்படியாச்சும் கொடூரமாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளைட்டில் பார்த்தா யாருக்குமே ஒன்றுமே அடியாக இருக்காது. ஹீரோவை மட்டும் இவங்க தேடி வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. காரணம் ஹீரோயின் தான். ஸோ என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஃப்ளைட்டை நீங்கள் ஹைஜாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிளான் வந்து ஹீரோயின் போட்டது. ஸோ எல்லாருமே வந்து கேள்வி கேட்டு யாராச்சும் அடிக்க வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அதுக்கான ஒரு ஆளையும் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து 5 பேர். இல்லை 3 பேர் வந்து ஹைஜாக்கர்ஸ், ஒருத்தர் ஏர் மார்ஷல் நடிக்கணும், இன்னொருத்தர் வந்து பேசஞ்சராகவே நடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் தான் போய் ஃபைட் பண்ணுற மாதிரி போகணும், அவனை அடிக்கிற அடியை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துடணும். இதுவுமே அவங்களோட ஆள் தான். ஸோ இது எல்லாமே பிளானில் இருக்கும். ஹைஜாக்கர்ஸ்கிட்டே சொல்லிடுவான், நடுவில் வந்து நீ ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கணும், அவன் கத்துற சவுண்டு வந்து என் காதில் அங்கே வரைக்கும் கேட்கணும், அதை நான் என்ஜாய் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ எல்லா பிளான் படி அதே மாதிரி தான் போகும். கடைசியில் வந்து யார் மார்ஷலே வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இவங்க 3 பேர் ஷூட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கீழே இறங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு இறங்கிடணும் தான் ஓடுவாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக போய் இவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசஞ்சர்ஸ் மாதிரியே நீங்கள் வந்து இறங்கிடுங்க நடுவில் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஹீரோயின். கடைசியாக நான் இறங்குறேன், ஸோ யார் வந்தாங்க என்னன்னு என்கிட்ட தான் கேட்பாங்க, கடைசியாக நான் யாருமே அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாமே பக்காவாக போட்டுவாங்க. ஸோ யார் மார்ஷல் என்ன எல்லாருமே பார்த்துருவாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு தான் ஒன்று வச்சுருக்கேன், நீ வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸை வச்சுக்கோ, நீ வந்த உடனே வந்து வேமா போலீஸ் காஸ்டியூம் மாற்றிட்டு நீ ஒரு போலீஸ் மாதிரி வெளியே போயிடு, ஸோ போலீஸ் எல்லோரும் வந்து வெளியே விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா இந்த டெபுட்டி ராச்சீஃப் வந்து கண்டே பிடிக்க முடியாமல் இருப்பான். பட் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும், ஏதோ இங்கே பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க, ஏர் மார்ஷலாக வந்தவன் வந்து கடைசியில் யாராச்சும் வெளியே போயிருக்காங்க, இல்லை போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தான் வந்தவர் போனார்னும் போது இந்த மாதிரி போலீஸாக வந்து அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இங்கே ஹோம் மினிஸ்டருக்கு வந்து அதிக ப்ரெஷர் ஆயிரும். பட் இவன் தான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், யார் எடுத்திருக்கான், அவன் தான் வந்து அந்த ஃபோன் கேஸையும் டைமண்டையும் எடுத்துகிட்டு ஏர் மார்ஷலாக வந்தவன் வெளியே கிளம்பி போயிட்டான். ஸோ டைமண்ட் இப்போ வெளியே போயிருச்சு. வந்து ஹோம் மினிஸ்டர் இதை கண்டே பிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் விஷனையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யார் மார்ஷலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜூஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது ஃப்ரெஷ் ஜூஸ் வேணும்னு கேட்பாங்க. பட் ஹீரோயின் போயிட்டு வந்து வேறு அவளோட ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சு அனுப்பிச்சி விட்பாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு தான் நான் ஒரு 4 hours 5 hours தூங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹீரோயின் மேலே கொஞ்சமாக டவுட் வந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து ஹோம் மினிஸ்டர் கிட்ட வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணிடுறா.
என்னென்னா ஹீரோவும் பிஏவும் சென்ட் பண்ண மெசேஜ் ஆடியோ கால்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணி அதை வந்து ஹோம் மினிஸ்டர் காமிச்சு விட்ருவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடிலாம் இருக்கிறது பிஏ தான் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்குவார். பிஏவும் ஹீரோவையும் தூக்கிட்டாங்க. கூட இருந்தால் இப்படி நீங்கள் தான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லி அடியனே அடிச்சிருக்காங்க. பிஏவும் ஹீரோவும் சொல்கிறது நம்ப மாட்டாங்க. நாங்கள் பண்ணோம், பட் எங்களையும் யாரோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த மெசேஜ் ஆடியோ கால்ஸ் எல்லாம் ஹீரோயின் மூலமாக தான் போயிருக்கு. ஸோ ஹீரோயின் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஹீரோயினுக்கு நம்மளை பற்றி ஃபுல் விவரமும் தெரிஞ்சிச்சு, நம்ம நடிக்கிறோன்றது. ஸோ அதனால தான் இப்படி பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ விஷயம் வந்து வெளியே லீக் ஆயிடுச்சுன்னா ஹோம் மினிஸ்டருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டுறாங்க. சரி விடு, ஹைஜாக் நடந்ததாகவே இருக்கட்டும், ஷூட் பண்ணதாகவே இருக்கட்டும், இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த உண்மையும் மறைக்க வேணாம், அப்படியே ஷூட் பண்ணவங்க எல்லாமே இந்த நியூஸோடய இருக்கட்டும், பரவாயில்ல, டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பேர் தானே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் மறைக்க வேணாம், நீங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் போட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே போலீஸ் ஆஃபீஸர்னால எதுவுமே பண்ண முடியல. அவருக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாரு, இங்கே வந்து ஹைஜாக் நடக்கல, ஏதோ பெரிய ராபர்ட்டி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சாரு. அது காரணம் மெயின் ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோயினை தூக்க வரதுக்குள்ளே அவர் ஹோம் மினிஸ்டருக்கு வந்து இந்த மெசேஜை சென்ட் பண்ணி ஹீரோவையும் பிஏவையும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டா. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து ஹீரோயின் தான் வந்து அந்த டைமண்டை பர்சனலாகவே தூக்கியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சு ஸ்மூத் ஆயிடுச்சு. ஹீரோயின் ரொம்ப ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது ஹீரோ கிட்ட இருந்து. ஹலோ நேஹா, இந்த படத்தில் நேஹா. ஸோ நேஹா, அதுக்குள்ளே என் வாய்ஸ் எல்லாம் மறந்துட்டிங்களா நேஹா மேடம்? ஸோ நீங்கள் வந்து படம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க, பட் உண்மையான ஸ்டோரியே இனிமேல் தான் ஆரம்பிக்குது, என்னோடய ப்ளேவை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்டு கட் போட்டுறாங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. படம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அவங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கூட பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.